Good morning students. இன்னைக்கு வந்து செகண்ட் சாப்டரில் கெப்பாசிட்டர் வச்சு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அதோடைய மாடல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப் ஒன்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒயர் கனெக்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த டாட்டர் லைன்ஸில் இருக்காது. இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து நான் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் வந்து சின்னு எடுத்துப்போம். இது ஒரு சி, this C, this is also C. Okay. Question என்ன கேட்குறாங்கன்னா, ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஆனால் இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஒயர் போட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அகைன் இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஒயர் போட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நான் டாட்டர் லைன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பொட்டன்ஷியலில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிங்க. ஓகே, விங்கிற பொட்டன்ஷியலில் தட்ஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே ப்ளஸ் வி இருக்கிறதா அர்த்தம், இங்கே வந்து 0 வோல்ட் இருக்கிறதா அர்த்தம். இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடை, இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த ஏவில் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன அப்படின்னாக்கா வோல்டேஜ் வந்து வி தான். ஓகே, தென் இந்த 0 அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த பாயிண்ட் இது வந்து அப்போ 0 வோல்ட் தான். ஓகே, இது வி, இது 0. சரி, அப்போ இந்த பாயிண்ட் ஏ வி அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் வி தான். ஓகே, சரி, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த லைனில் இந்த ஒயரில் எந்த விதமான காம்பனண்ட்டும் கிடையாது. கெப்பாசிட்டரோ ரெசிஸ்டரோ இண்டக்டரோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி எந்த விதமான காம்பனண்ட்ஸும் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த வி வந்து சேம். இந்த பாயிண்ட் இந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நெக்லிஜிபிளாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமே சார், அது ட்ராப் ஆகாம இல்லை. ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சர்க்யூட்டில் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் தான். ஸோ எந்த லாஸுமே இருக்காதுன்னு வச்சிங்களேன். ஸோ இப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இடமும் வி தான். இதை வந்து இந்த சம்மு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது 0 வோல்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கேயும் 0 தான். இந்த ஒயர் இப்படியே கனெக்ட் ஆகி வருது இல்லையா, இங்கேயும் 0 தான் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து வி, இன்னொன்று வந்து 0. ஸோ அப்போ இதோடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை கவனிங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து வின்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இந்த வோல்டேஜ் வந்து 0. இது வி வோல்ட்டு, இது 0 வோல்ட். ஸோ விக்கும் 0க்கும் இடையில தான் எல்லா கெப்பாசிட்டன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்று விக்கு 0க்கு இடையில, இல்லைன்னா 0க்கும் விக்கும் இடையில. பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் வி டு 0. ஓகே, சரி, விலேருந்து 0ல் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. சரி, அது போட்டாச்சு. அடுத்தது 0க்கும் விக்கும் இடையில, திரும்பவும் 0க்கும் விக்கு இடையிலங்கிறது என்னது, அதே தான். ஸோ அதே 0க்கும் விக்கு இடையில, திரும்பவும் விக்கும் 0க்கும் இடையில. ஸோ விக்கும் 0க்கும் இடையில. ஸோ இப்போ 3 கெப்பாசிட்டருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் இல்லாமல் பார்த்தா 3மே சீரீஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த 2 ஒயரையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது 2 ஒயரையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே 3மே சீரீஸில் இருக்கிற மாதிரி. பட் ஒயர் கனெக்ட் பண்ணதுனால இந்த 3 பேருமே எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், பேரலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன், தட் மீன்ஸ் த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி என்னது, எல்லாருமே வந்து பேரலில் இருக்காங்க. ஸோ பேரலல் ஃபார்முலா என்ன, C is equal to C1 plus C2 plus C3. This one is C1, this one is C2 and this one is C3. அப்போ என்ன வரும், C plus C plus C, ஸோ 3C. 3C தான் என்ன அப்படின்னாக்கா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் சர்க்யூட். ஓகே, இதில் இன்னொரு மாடல் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாடலை பாருங்களேன், இது எல்லாமே அரோராவில் இருக்குது இதுவும். பட் இது இந்த ஒரு டைப்பில் வந்து டைப் 1ல் வந்து 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த டாட்டர் லைன்ஸில் கொடுத்துருக்கிறதும் சர்க்யூட்டில் இருக்காது, நாமளாக தான் எடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி, தட் மீன்ஸ் திஸ் ஒன் இஸ் ப்ளஸ் வி அண்ட் திஸ் ஒன் இஸ் 0 வோல்ட். அப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிங்கிறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் சி தான், எல்லாமே சின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 கெப்பாசிட்டர் இருக்குது. ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட்டை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நான் இந்த வின்னு எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் வி தான். ஓகே, ஸோ இதுவும் வி தான், அப்போ இதுவும் வி தான். சரி,
இதுவும் V தான். அப்போ இதுலேருந்து இப்படியே கனெக்ஷன் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா இதில் வழியில் எந்த விதமான காம்போனன்ட்ஸும் இல்லை. நம்ம சொல்லியிருக்கோம் ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் V தான். ஓகே, நல்லா கவனிச்சிட்டே வாங்க. சரி, இங்கே வாங்க, இது 0 வோல்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்தோம்னா வழியில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே 0 வோல்ட் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இங்கே தான் 0, இதுக்கிட்ட தான் 0 வருமே தவிர இங்கே வந்து 0 போட முடியாது. அப்போ நம்ம வேறு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்போம், வேறு ஒரு பொட்டன்ஷியல் கொடுப்போம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். இப்போ இது ஒரு V0 கொடுத்துட்டதுனால இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து X அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் X தான் இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படியே வரும்போது வழியில் எந்த விதமான கனெக்ஷனும், அதாவது எந்த விதமான காம்பனன்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ இங்கேயும் X தான். ஓகே, இதுலேருந்து இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா இங்கேயும் எந்த விதமான வழியில் ஆன் தி வே எந்த விதமான காம்பனன்ட்ஸ் இல்லை. இப்படியே வந்துச்சு இருந்துச்சுனாக்கா இங்கேயும் X தான் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து A, இன்னொன்று X, இன்னொன்று வந்து B. தட் மீன்ஸ் Vx0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடலாம், பாயிண்ட் A, இன்னொன்று X, இன்னொன்று வந்து B. ஓகே, இந்த பாயிண்ட் A அப்படிங்கிறது V வோல்ட்டு, இது வந்து 0 வோல்ட்டு, இது X வோல்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், ஏவுக்கும் எக்ஸுக்கும் நடுவில், தட் மீன்ஸ் Vக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. சரி, அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் கொண்டு. சரி, கரெக்ட். அப்புறம் எக்ஸுக்கும் Vக்கு நடுவில் இன்னொரு கெப்பாசிட்டர். அகெயின் சேம், எக்ஸுக்கும் Vக்குன்னு சொன்னாக்கா அதே தானே. ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தானே எக்ஸுக்கும் Vக்கு நடுவில், எக்ஸுன்னு ஏவுக்கு நடுவில்னு சொன்னாலும் சரி, எக்ஸுக்கும் Vக்கு நடுவில்னு சொன்னாலும் சரி. ஸோ இந்த பாயிண்ட் என்னது, Vங்கிற பாயிண்ட் தான் என்னது, A தானே. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா, இந்த நான் Vன்னு சொல்கிறேன், ஆனால் அந்த பாயிண்ட் வந்து A, பட் பொட்டன்ஷியல் V. அப்போ Vன்னு சொன்னாலே A பாயிண்ட்டு கடையில் தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸுக்கும் Vக்கும் நடுவில், திரும்பவும் இது ரெண்டுத்துக்கு இடையில தான் வருது. ஸோ அப்போ ஓகே, அகெயின் சி, Vக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இன்னொரு திரும்பவும் இன்னொரு ஒரு கெப்பாசிட்டர். ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்கள், எக்ஸுக்கும் நடுவில்னு வருது. எக்ஸுக்கும் நடுவில். ஸோ சேம் பாயிண்ட்லேயே திரும்பவும் வர்றதுனால இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் கணக்கில் வராது. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பிட்வீன் X அண்ட் X வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு. ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டுனா என்ன, ஸோ இந்த ரெண்டுமே ஒரே பாயிண்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட். ஸோ அப்போ அந்த ரெண்டு காம்பனண்ட் இடையில இருக்கிற ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து உள்ளார கணக்கில் வராதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது ரெண்டும் ஒரே பொட்டன்ஷியலில் இருக்குல்ல, ஸோ அதனால் அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு. இப்போ பாக்கி யார் இருக்கா, எக்ஸுக்கும் Bக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, புரிஞ்சதா. ஸோ எக்ஸுக்கும் Bக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டர். ஸோ இப்போ இது C, இதுவும் C, இதுவும் C. சரி, இப்போ நம்ம இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி, இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடுவோமா, போட்டோம்னா என்ன செய்யலாம், இந்த 3 கெப்பாசிட்டரும் பேரலில் இருக்குது. ஸோ C + C இதோடைய இப்போ இந்த 3 இப்போ வந்து பேரலாக இருக்குது இல்லையா. ஸோ 3 பேரலாக இருந்தால் இதோடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, CE, C + C 3C. ஸோ அப்போ இதுக்கு சர்க்யூட் வரைஞ்சோம்னா எப்படி வரையலாம் அப்படின்னா, இது 1, இது 2. ஓகே, ஸோ இதான் பாயிண்ட் A, இதுதான் பாயிண்ட் B. இது யார், இது 3C, இது C. சரி, அப்போ இவங்களுடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா CE = இது ரெண்டு சீரீஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா, 3C × C / 3C + C. எப்படி வரும், 3C² / 4C. ஒரு C கேன்சல் ஆகிட்டுனா 3/4C. Now see, this is the equivalent capacitance of this circuit. பட் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணுற அந்த மெத்தட் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் வேணால் ஒரு சர்க்யூட் ஒன்று தரேன், நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு சர்க்யூட் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர். எத்தனை மொத்தம், 1 2 3 4 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம், இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஒயரை போட்டு இதை கொண்டு போய் லாஸ்ட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அடுத்தது இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து
இதை கொண்டு வந்து இங்கே அப்படியே விட்டுருவோம். ஓகே, இது வந்து பாயிண்ட் பி. ஸோ இது சி தான், இதுவும் சி தான், இதுவும் சி தான், இதுவும் சி தான். ஓகே, கரெக்டா? ஸோ அப்போ நம்ம எப்படி பொட்டன்ஷியல் கொடுக்கலாம்னா, இங்கே வந்து வி, இங்கே வந்து 0 வோல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து இது 3/4 இருந்துச்சா, இது வந்து 4/3C. ஓகே, இதோட ஆன்சர் வந்து 4/3C. இது கிடைக்குதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்னொரு 2-3 மாடல் இருக்குது, நான் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.